ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போவேன்னு சொன்னாருங்க. அதனால் கொஞ்சம் லேட்டாக சமைக்கலான்ட்டு இருந்தேன். திடீர்னு இல்லை எனக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வர சொல்லிட்டாங்க, அதனால் கிளம்புறேன்ட்டாருங்க. சரி, அதனால் எனக்களவாக மஷ்ரூம் கிரேவி செஞ்சுருந்தேன். நமக்கு மட்டும்தான் சமைக்கணும்னு தெரிஞ்சுன்னா சமைக்கவே தோண மாட்டேதுங்க. ஆனால் என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று சமைச்சு சாப்பிட்ணும் இல்லைங்களா? அதனால் சரி மஷ்ரூம் கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணேங்க. அதோடய பார்த்துட்டிங்கன்னா ராகி சப்பாத்தி தாங்க பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஏதோ ஒன்று இருந்தால் சாப்பிட்டா போதும்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இப்போ ஃபீட் பண்ணுறங்காட்டி ரொம்ப பசி எடுக்குதுங்களா, ஏதோ ஒன்று போய் நான் தேடிட்டுருக்கேன் சமையல் கட்டில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சாப்பிட்றதா சாப்பிட்றோம், ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு மஷ்ரூம் கிரேவி கொஞ்சம் ட்ரையாகவே பண்ணிட்டேங்க. ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதோடய ராகி சப்பாத்தி பண்ணியிருந்தேன். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஃபீட் பண்ணுற மதர்ஸ் ராகியில் சப்பாத்தி, அடை, தோசை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மில்க் சப்ளைக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.